அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் ஆச்சரியமான நினைவுகளை கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லும்போது தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசை குறித்து, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், ராஜாக்கள், அதிகாரிகள், அதிகாரம் உள்ளவர்கள், வல்லமை பராக்கிரமம் உள்ளவைகள், அவைகளுடைய திராணியை செயல் இழக்க பண்ணி உன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன், கோணலாய் இருக்கிறவைகளை செம்மையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போய் உனக்கு முன் கோணலாய் இருக்கிற யாவற்றையும், தீமையாய் இருக்கிற யாவற்றையும் செம்மையாக்குவேன். கோணல் எனக்கு நேராகட்டே. பாதைகள் கோணலாவதற்கு ஏதுவாய் மலைகளை போல், குண்டுகளை போல் வாழ்க்கையை தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் இன்றைக்கு தகர்த்து மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைத்து மாற்றப்படட்டும். கோணலானவைகள் செவ்வையாக்குகிற தேவன், சத்துரு கெடுத்து போட்டவைகளை சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் நன்மை அற்று போக உன் நன்மையின் வாசலை அடைத்து வைத்து சத்துருடைய தடைகளை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து வைக்கிறார். திறக்கப்படுவதாக, திறக்கப்படட்டே. வாழ வழி இல்லாமல், பிழைக்க வழி இல்லாமல், செயல்பட வழி இல்லாமல் தத்தளிக்கிற தவிக்கிற ஒவ்வொருவருக்காக தேவாதி தேவன் இன்றைக்கே இப்பொழுது வாசல்களை திறந்து வைக்கிறார். வாசல்களை திறந்து வைக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நகரத்திற்கு போகிற இருப்பு கதவும் தானாய் திறவுண்டது. அன்றைக்கு பேதுருவை அடைத்து கட்டி வைத்து அவன் எவ்வளவேனும் செயல்படக்கூடாதபடி அவன் அன்றைக்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த மனிதன் தன்னுடைய தொழிலெல்லாம் விட்டு இயேசுவின் சேவை செய்யும்படி தன்னை கையளித்த சீஷனாய் காணப்பட்டான். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் சத்துருவால் இனி எவ்வளவேனும் செயல்படக்கூடாதபடி அவன் பிராணன் சங்கரிக்கப்படுவதற்கு, அவன் கிரியைகள் கட்டப்படுவதற்கு ஏதுவாய் அவனை அடைத்து வைத்திருந்த போது அங்கே காவலை அவன் கடந்து போய், அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது, செயல்பட வேண்டிய இடத்துக்கு, சிட்டி ஜனங்கள் இருக்கிற இடம், பிழைப்புக்கான வழி இருக்கிற இடம், வாழ்வுக்கான இடம், நீ கிரியை செய்ய வேண்டிய இடம், உன்னை கரம் பிடித்து வந்த தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது போல் நீ இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் பார், நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு நான் சொந்தமாய் கொடுத்தேன் என்று சொன்னார். அவனுக்கு சொந்தமாக கொடுக்கும்படி நியமிக்கப்பட்ட இடம் வந்தபோது அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு செயல்பட முடியாமல் இருந்த போது அவன் செயல்படும்படியாய் பிழைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் கரம் பிடித்து நடத்தி வந்தார். அவன் செயல்படும்படி அவன் பாதரட்சையிட்டு இருந்தவன், கச்சையை கட்டி இருந்தவன், வஸ்திரத்தை போர்த்தி இருந்தவன், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு செயல்படத்தக்க மனிதனாய் ஆயத்தமாயிருந்தவன். அவனுக்கு எதிராய் வந்த சத்துருடைய செயல்கள் அவனை செயலற்ற மனுஷனாய் மாற்றி அவன் காட்சை அவிழ்த்தான். இன்றைக்கு எவன் உன் காட்சை அவிழ்த்தானோ அவன் காட்சையை நீ அவிழ்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக கிரியை செய்கிறார். ராஜாக்களுடைய இடைக்காட்சையை கர்த்தர் அவிழ்த்து உன்னை இடைக்காட்சையினால் காட்டுகிறவர், உன்னை பலத்தினால் இடை கட்டுகிற தேவன் உன்னை தளர்த்தி போட்டு உன்னை கிரியை செய்ய விடாதபடி உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற பலவிதமான மனுஷனுடைய வார்த்தைகள், தடை செய்கிற காய்மகார கொண்ட மனுஷர்கள், பலவிதமாய் சூழ்ச்சியாய் செயல்படுகிற மந்திரவாத செயல்கள் உன்னை செயலிழக்க பண்ணி உன்னை கிரியைகளை கட்டி போட்டு உன்னுடைய அரைக்கச்சையை அவிழ்த்து போட்டு உன்னை தன் சித்தப்படி கைதியாக்கினான். இன்றைக்கு தேவன் உன்னுடைய
அறை வீட்டுக்குள்ளே கடந்து வந்து உன்னுடைய அடிமைத்தனத்தின் மத்தியில் உன் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்து உன் கச்சையை கட்டிக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எதை செய்ய முடியவில்லையோ அதை செய்யும்படி, எதை நடப்பிக்க முடியவில்லையோ அதை நடப்பிக்கும்படி ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக உதவியை வந்திருக்கிறார். உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பாதரட்சையை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். அவன் உடனே செய்த, மேல கீழே யோசிக்கல. இப்ப சொல்றார், உன் மனசை ஆயத்தப்படுத்திக்கோ. நீ வாழ வேண்டும், நீ பிழைக்க வேண்டும். இப்படியே போகட்டும். அப்படி விடாம மனதின் அறையை கட்டிக்கொள். நான் ஜெயித்தாக வேண்டும். தேவனை பின்தொடர்ந்து தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களால் நான் நிரப்பப்பட வேண்டும். என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் வாகனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடல் தொழில் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஊழியம் செய்வருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு அதை செய்யும்படியாக பாதரட்சையை தொடுத்துக்கொள். ஆயத்தம். நான் செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டும் என்கிற விசுவாசமுள்ள மனம், தைரியமுள்ள மனம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனநிலை, தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட மனநிலை, அதனால் ஆயத்தம். உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்த போது ஆயத்தத்தை இழந்து போனார்கள். ஆகையால் சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக்கொள். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பார்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. இங்க நிறைய பேருக்கு நடக்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சொல்லுகிறது நடந்துகிட்டே இருக்கு. நீ வரும்போது பாதரட்சை அற்று வந்தாய், இடைக்கச்சை இல்லாமல் வந்தாய். தேவன் பார்க்கும்போது உள்ள சிறந்த வஸ்திரம் இல்லாதிருந்தாய். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். தேவனுக்குரிய சாயலாகிய மகிமையின் வஸ்திரத்தை தருகிறார். உனக்கு இன்றைக்கு துதியின் வஸ்திரத்தை தருகிறார். உனக்கு பலத்தின் வஸ்திரத்தை தருகிறார். தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தேவன் சொன்னபடி தேவனுடைய வல்லமை அனைவருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பலம் இறங்கட்டும், இரட்சிப்பு இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஆயத்தம் உண்டாகட்டும். வல்லமை வல்லமை வல்லமை. எல்லோரையும் ஆவியோடு நிரப்பட்டும். பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். வியாதி என்கிற வஸ்திரம் உரிந்து மாற்றப்படட்டு. பலவீனத்தின் வஸ்திரம் உரிந்து போகட்டு. வாதைகள் அணியட்டு. சுகர் வாதைகள் அணியட்டு. பில்லிசுடைய வல்லமை அணியட்டு. இப்ப தலைக்குள்ள, மூளைக்குள்ள, நரம்புக்குள்ள, இரத்த நாளங்கள், நாடிகளுக்குள் தேவ வல்லமை இறங்கி சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். குடலிலே வல்லமை இறங்கட்டும். டைஜஸ்ட் சிஸ்டம் முழுவதும் வல்லமை. கிட்னி பகுதி, யூரினரி பகுதியிலே வல்லமை இறங்கி அந்நிய வல்லமை வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவியே சங்காரமாகட்டும். சங்காரமாகி உடைந்து போகட்டும், அழிந்து போகட்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவியாக கடந்து வந்திருக்கிறார். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவா இனி கிரியை செய்கிறது. உங்களை வாழ பண்ணுகிற தேவன் தடை பண்ணப்பட்டு அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனை விடுவித்து வாசல்கள் பூட்டப்படக்கூடாது என்று சட்டம் பிறப்பித்தார். நீ செய்கிற கிரியைகள் வாய்க்கும்படி தேவனோடு கைகோர்த்து நடக்கிற உனக்காக வாசல்கள் தானாய் திறவுண்டு போகும். அவர்கள் நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அது தானாய் திறந்து போயிற்று. மரமோ இரும்போ வெண்கலமோ தேவனை பின்பற்றுகிறவனுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாய் திறவுண்டு போகிறது. தானாய் திறவுண்டு போகிறது. தொழிலே இருக்கிற தடைகள் மாறி போகிறது. கர்த்தர் இன்றைக்கு வாசல்களை பூட்டக்கூடாது என்று வாசல்களுக்கு நியமனம் எழுதினார். தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக்க நடந்து போனார்கள். முன்னே இருந்து அழைத்தவர் போகிறார்.
பின்னால் இருந்து அழைக்கப்பட்டவன் போகிறான். இன்று முதல் தேவனை பின்பற்றுகிற நபராய் நீ காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ போகிற இடம், இருக்கிற இடம், நடக்கிற இடம், செயல்படுற இடம் எல்லாத்திலையும் அவர் உனக்கு கூடவே இருக்கிறார். ஏன்னா அவரே சொல்லிட்டார், நான் உனக்கு முன்னே போவேன். I will go before you and level the mountains. I will level the mountains. Hallelujah. ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறது மலைகளையே லெவல் பண்றதுக்கு. மலைகளை கர்த்தர் இன்னைக்கு லெவல் ஆக்குறார். மலைகளை அவர் லெவல் பண்ணுகிறார். எது பெரிய பிரச்சனை, எது உனக்கு போராட்டம், தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன், மலைகளை உனக்காக லெவல் படுத்துவேன். தேவன் இன்றைக்கு உனக்காக பர்வதங்களை பெயர்ந்து போக பண்ணுகிறார். பெயர்ந்து போகட்டும், பெயர்ந்து போகட்டும். வாழ்க்கையிலிருந்து தடை செய்கிற மலை போன்றவைகள் பெயர்க்கப்படுவதாக. நீ நடக்க வேண்டிய வழியிலே மலைகள் எதிராக நின்றாலும் கர்த்தர் அதை இடமிட்டு மாற்றுகிறவர், இடத்தை விட்டு மாற்றி போடுகிறவர், தன் இடத்தை விட்டு மாற்றி போடுகிற தேவன். அல்லேலூயா. மலைகளை, குன்றுகளையும் அதில் உள்ள பூண்டுகளையும் வாட பண்ணி, நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி, நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி, அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி, அந்த மலை மேலேயே மகிழ்ச்சி கொண்டாடுகிற சத்துருக்களை எல்லாம் துக்கம் கொண்டாட வைத்து, ஆறுகளை திட்டுகளாக்கி, ஆறுகளை போல் பிரவாகித்து உன்னை கடந்து போக கூடாதபடி சவால் விடுகிற, திகிலடைய பண்ணுகிற சத்துருக்களை செயலிழக்க பண்ணி, நதிகளை திட்டுகளாக்கி, ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன், ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். சர்வ வல்லமுள்ள தேவனை நீ அறிந்து கொள். நீ கடக்க முடியாத வெள்ளம் கால் வைத்தால் அமிழ்ந்து போவாய், அது உன்னை இழுத்து சென்று விடும். கர்த்தர் அதை மண் திட்டாக மாற்றுகிறார். மண் திட்டாக மாற்றுகிறவர் இன்றைக்கு ஆறுகளை நான் திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். ஏரிகளை போல் கடந்து வந்திருக்கிற சத்துருக்கள், எழும்பி நிற்கிற அந்நிய வல்லமைகள் செயல் இழந்து நன்மைகளை விழுங்கிக் கொண்டு ஆசீர்வாதங்களை பட்சித்து அளிக்கிற சத்துருடைய வல்லமை வற்றி போகட்டு. குன்றுகளை மலைகளையும் பாழாக்குகிறவர், பாழாக்குகிற தேவன் சத்துருடைய கிரிகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருந்து இன்றைக்கு செயலிழக்க பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்த வல்லவர். நான் உனக்கு முன்னே போவேன், கோடலை செவ்வையாக்குவேன். சத்துருவால் கெடுக்கப்பட்ட வாழ்க்கைகளை செம்மையாக்குகிற தேவன். வாழ்ந்திருந்த குடும்பங்கள் தாழ்த்தப்பட்டு போக காரணமாய் காணப்பட்ட மலை போன்ற எதிர்ப்புகள் இன்றைக்கு சமபூமியாய் மாற்றப்படுகிறது. சமபூமியாய் மாற்றப்படுகிறது. நீ என்ன செய்தாலும் வாய்க்க கூடாதபடி அவைகளுக்கு எதிர்த்து இருக்கிற சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். உன்னை ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களுடைய இடைக்கச்சு அவிழ்க்கப்பட்டது, அவிழ்க்கப்பட்டது. ஆவியோட மகிமை அனைவரும் மேலும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வந்திருப்பது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வலிக்கட்டும். இந்த ஆண்டிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்த நன்மை வலிப்பதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், தடைப்பட்டவைகள் நடைபெறுவதாக, நன்மைகள் உண்டாகட்டும், தீமை செய்கிற வல்லமைகள் தாழ்த்தப்பட்டு போகட்டும், தடை செய்த மலை போன்ற தடைகள் மாற்றப்பட்டு போகட்டும். ஆண்டவர் தடைகளை மாற்றி மலைகளை பெயர்த்து மாற்றி அதிசயம் செய்யும். ஒவ்வொரு வாழ்க்கையின் தேவனுடைய மகிமை கரம் அற்புதத்தை செய்யட்டும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில் பள்ளியாடி 629169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 9444 27 2846.